இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இந்த சேனல் ஆரம்பித்தது எக்ஸ்க்ளூசிவாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான இன்டர்ன்ஷிப்காகவும் படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்காகவும் ஆரம்பித்த இந்த சேனல் இது வரைக்கும் நிறைய பேருக்கு ரீச் ஆகவே இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ் ஆகும். இல்லைன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது படிச்சுட்டு இருந்தாலும் வேலை தேடிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த இன்ஃபர்மேஷன் நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், இந்த என்ஐசி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்குது. இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் NIC/STA/2026/2 இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரில் ஒரு 376 வேகன்சிக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 376 பொசிஷனுக்கும் வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். இதில் வந்து 376 வேகன்சியில் அன்ரிசர்வ்டுக்கு 154, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 56, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு 28, அதர் பேக்வேர்டுக்கு 101, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு 37, PWBD கேண்டிடேட்டுக்கு 18, இதில் 3 பேக்லாக் வேகன்சியும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். MSO, MSO, MCO, BE, BTech இந்த மாதிரி டிகிரி படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. என்னென்ன சப்ஜெக்டில் டிகிரி படிச்சிருக்கலாம்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த சப்ஜெக்டோ ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டோ படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் 2024, 2025, 2026 இதோடைய கேட் எக்ஸாம் எழுதி அதோட ஸ்கோர் கையில் வச்சுருக்கவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த கேட் ஸ்கோரில் இந்த 2026 கேட் ஸ்கோர் இன்னும் வரலை. ஸோ அது என்னைக்கு அப்படின்றது ஆக்சுவலாக இவங்க அனௌன்ஸ் பண்ணலை, எனக்கும் தெரியல. ஸோ அந்த 2026 கேட் ஸ்கோர் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அதுக்கப்புறமா இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான recruitment.nic.in இதில் வந்து அந்த ஒரு கேட் ஸ்கோர் அனௌன்ஸ் பண்ணி 2026ஓட கேட் ஸ்கோர் அனௌன்ஸ் பண்ணி 10 டேஸ்க்குள்ளே டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாடிஃபை பண்ணுறதுக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த 376 வேகன்சிக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை அவங்க அனௌன்ஸ் பண்ணுற அந்த டைம் எனக்கு தெரிஞ்சால் இம்மீடியட்டாக அதுக்கான வீடியோ போடுறேன். இல்லை கேட் 2026ஓட ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அந்த 10 டேஸ்க்குள்ளே இவங்க டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டை போஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நான் வீடியோ போடுறேன். ஸோ இல்லை உங்களுக்கே போய் பார்த்துக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துட்டு இந்த 376 வேக்கன்சி இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் இதை அவைல் பண்ணிக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸோ இசிஇஓ படித்த இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான், இன்னும் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் வரல. வெயிட் பண்ணுங்கள். டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது தெரிஞ்சால் இம்மீடியட்டாக நான் வந்து அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.